ஒரு சின்ன பையன் முட்டைகளை எடுத்துட்டு போயிட்டு கடைக்கு கொடுக்கலான்னு போகும்பொழுது அப்ப கை தவறி சில முட்டைகள் கீழே விழுந்து உடைஞ்சிருது. இதை பார்த்த அவனுடைய முதலாளி ரொம்ப கடுமையா திட்டி, இந்த உடைஞ்ச முட்டைகளோட காசை உன்னோட சம்பளத்துல இருந்து தான் கழிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க நிக்காம திரும்பவும் போயிட்டு முட்டைகளை எடுத்துட்டு வா, இந்த தடவையாச்சும் முட்டைகளை பத்திரமா எடுத்துட்டு போய் கடைகளுக்கு கொடு அப்படின்னு சொல்றாரு. அவனும் இரண்டாவது தடவையா முட்டைகளை எடுத்துட்டு போகும்போது திரும்பவும் முட்டைகளை கீழே போட்டு உடைச்சிடறான். இதை பார்த்த அவனுடைய சின்ன முதலாளி, நீ 2 தடவை முட்டைகளை எடுத்துட்டு போயிருக்க, ஆனா 2 தடவையும் முட்டைகளை கீழே போட்டு உடைச்சிருக்க, அப்படி முட்டைகளை நீ எடுத்துட்டு போகும்போது நீ எதை பத்தி தான் யோசிப்ப அப்படின்னு கேட்கிறார். முதலாளி, முத தடவை பறவைகளை பார்த்துக்கிட்டே போகும்போது முட்டைகள் கீழே விழுந்துருச்சு, 2வது தடவை முதலாளி தின்னதை பத்தி யோசிச்சுக்கிட்டே போகும்போது முட்டைகள் கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அவரு, உன்னோட பிரச்சனையே இதுதான், உன்னோட பாதி கவனம் மட்டும்தான் முட்டையை பத்திரமா எடுத்துட்டு போறதுல இருந்தது, மீதி பாதி கவனம் நீ வேடிக்கை பார்க்கறதுலயும் மத்தவங்க பேசின விஷயத்தை நினைக்கிறதுலயும் மட்டும்தான் இருந்தது. ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம செய்யற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதுல முழு கவனம் இருந்தா மட்டும்தான் அந்த விஷயத்துல நம்மளால வெற்றி பெற முடியும். இதுல பாதி கவனம் அதுல பாதி கவனம்னு இருந்தா நம்மளால எந்த ஒரு விஷயத்தையும் ஒழுங்கா செய்ய முடியாது. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.